5000 அறிவிக்க போகிறேன்னு சொல்லிங்கிறாங்க. ஆனால் 5000 கொடுத்தாலையும் அந்த 5000த்தையும் நம்ம மூலியமாகவே நம்ம வரி பணமே வாங்கிக்கிறாங்க. அது வந்து நம்ம எல்லா பொருளையும் உப்புலேருந்து காயிலேருந்து எல்லாருமே நம்ம மேலே வரி பணமாக தான் வாங்குறாங்க. அதனால் அந்த 5000 ஒரு யூஸும் இல்லை சார். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க சார். எங்களுக்கு அது வேணவே வேணாங்க சார். எங்கிட்டேருந்து வாங்கி எங்களுக்கே கொடுக்குறது எங்களுக்கு எதுக்குங்க சார்? அந்த கரும்பும் வேணாம், சர்க்கரையும் வேணாம், அந்த அரிசியும் வேணாம், அந்த பரிசும் வேணாங்க சார் எங்களுக்கு. ஒரு கார்டுக்கு எப்படி ஒரு 5000 ரூபாயாவது கொடுக்கணும். ஆனால் சொல்லியிருக்கிறாங்க, அது எல்லாருக்குமே கிடைக்குதான்றது தெரியறதில்ல. எல்லாருக்கும் நிறைய பேர் ஏமாத்திடுறாங்க. அது எல்லாருக்குமே கிடைக்கணும். கொடுக்குறேன்ற பேரில் பாதி பேர் கொடுக்குறாங்க, பாதி பேர் கொடுக்குறதில்ல. இது வந்து இல்லாமல் எல்லாருக்குமே கொடுக்குற மாதிரி பண்ணணும். நாங்கள் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறது ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கார்டுக்கு ஒரு 10000 ரூபாய் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். இந்த வருஷம் எவ்வளோ கொடுத்தாலும் பார்த்தா அந்த அளவுக்கு வந்து விலைவாசி எல்லா பொருளும் மேலே விலைவாசி ஜிஎஸ்டி அதிகமாக போட்டு வாங்க முடியாத சூழ்நிலை சார். எதுவுமே இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து எல்லா பொருளும் விலைவாசி அதிகமாக ஜிஎஸ்டி போட்டதுனால எவ்வளோ தொகை கொடுத்தாலும் வாங்க முடியாது சார். பத்தாது சார். ஒரு 5000 to 10,000 அந்த மாதிரி சார்.